தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அற்பெருஞ்சோதி. குறிஞ்சி மிஸ்டிக் செல்வம் ஐயாவுடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்முடைய பதிவில் பார்க்க இருப்பது ஒரு அற்புதமான மருத்துவ சம்பந்தமான ஒரு குறிப்பு. ஹோமியோபதி மருத்துவத்திலிருந்து மிக அற்புதமான ஒரு மருத்துவ குறிப்பு. சரிங்களா? நிறைய பேர் கேட்டாங்க, என்ன சார் ஆச்சு, மெடிக்கல் ரீதியாக ஒன்றுமே நீங்கள் ஒரு பதிவு போடலையேன்னு. அது மாதிரி இன்னும் சில பேர் டாக்டர் பண்டிட்ஜி கன்னியாகுடைய மானச யோகம் இன்னும் கொஞ்சம் போடுங்களேன் சார் அப்படின்ட்டு இருக்காங்க. இல்லை அது கட்டாயம் போட்டே ஆகணும். இந்த காயத்ரி சம்மந்தமானதை கொஞ்சம் தொடர்ச்சியாக போட வேண்டிய ஒரு சூழ்நிலை, காலத்தின் கட்டாயம். அதனால் நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். கூடிய விரைவில் மானச யோக சம்மந்தமான அந்த பதிவுகள் நான் எதில் விட்டனோ அதில் மீண்டும் அது முழுமையாக நான் பதிவாக போடுறேன். சரிங்களா? அப்புறம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கால் ஆணி. ஆண்களுக்கோ பெண்களுக்கோ பார்த்தீங்கன்னா காலில் கால் ஆணி அப்படின்னு உண்டு. இந்த காலாணி அப்படிங்கிறது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். மனிதனுக்கு உடல் உறுப்புகளில் கண் எவ்வளவு முக்கியமோ அதே போன்று மனிதனுக்கு பாதங்கள் ரொம்ப முக்கியம். இந்த உடம்பு அவ்வளத்தையும் தாங்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா பாதம். இந்த உடம்பையே ஒட்டு மொத்தமாக தாங்கக்கூடியது காலில் இது பாதம். கண் எப்படி ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் மிக முக்கியமோ அதே போன்று பாதங்கள் ரொம்ப முக்கியம். அவன் நடக்கிறதுக்கு மெயினாக எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய ஆற்றல் அந்த பாதத்திற்கு உண்டு. இப்போ இந்த பாதத்தில் பார்த்தீங்கன்னா கால் ஆணி அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த காலாணி அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். காலாணி அப்படிங்கிறது நீங்கள் சாப்பிட்ற பொருள் மூலமாக வராது. அது தொற்று நோயும் கிடையாது. அது ஒரு மரபு சார்ந்த விஷயம். ஜெனட்டிக்கலி தாத்தா பாட்டையும் பூட்டையும் இப்படி இந்த ஜெனட்டிக்கலி உள்ளவங்களுக்கு மூலமாக தான் அது என்ன செய்யும், வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது ஜெனட்டிக்கல் மூலமாக, மித்தபடி வேறு எந்த வகையில் என்ன செய்யாது, வராது. ஒன்று. வேறு எப்படி வரும் காலாணி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கணவன் மனைவி உறவுங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அது மூலமாக வரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கணவன் மனைவியுடைய உடலுறவின் போது அவர்களுடைய எச்சில் பரிமாற்றம் இருக்கும். இந்த எச்சில் பரிமாற்றத்தின் மூலமாக ஒருவருக்கு ஜெனட்டிக்கலி சில மாற்றங்கள் நம்ம உடம்புல தொடர்ந்து ஏற்படும். அது மூலமாக பார்த்திங்கன்னா புதிதான சில விஷயங்கள் வரும். அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலாணி அப்படிங்கிறது ஒன்லி ஜெனட்டிக்கல். இன்னொன்று கணவன் மனைவியினுடைய நெடுநாளைய உறவுகள் அப்படின்னு. ஏன் கணவன் மனைவி சொன்னால் அதுதான் நெடுநாளைய உறவு. அது செக்ஸுவலான ரிலேஷன்ஷிப் உள்ள உறவு. அதன் மூலமாகவும் ஜெனட்டிக்கலாக ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு சில வியாதிகள் போகும். அப்படி தான் பார்த்திங்கன்னா இந்த காலாணி அப்படிங்கிறதும் பரவுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரெண்டை தவிர காலாணி வேறு எந்த வகையிலும் வராது. கவலைப்பட வேண்டாம். இந்த காலாணி வந்துச்சுன்னா நடக்க முடியாது, செருப்பு இல்லாமல் நடக்க முடியாது அப்படின்னு சொல்லலை. செருப்பு போட்டாலுமே நடக்க முடியாது, அதான் மேட்ரு. ஏன்னா செருப்பு இல்லாமல் இல்லை, செருப்பு போட்டால் நடக்க முடியாது. இந்த காலாணி அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் அது முழுமையாக குணப்படுத்தக்கூடிய மருந்துகள் அப்படிங்கிறது இருக்கா அப்படின்னு பார்க்குறப்போ எனக்கு தெரிய ஆங்கில மருத்துவத்தில் இல்லை. அது ஆப்ரேஷன் பண்ணி எல்லாமே ஃபெயிலியர் தான். நிறைய பார்த்தாச்சு, நூற்றுக்கணக்கான அனுபவத்தை பார்த்தாச்சு. அடுத்தாப்பில் பார்த்திங்கன்னா சித்த மருத்துவத்துலேயும் எனக்கு தெரிய ரொம்ப ஒரு பெரிய எக்ஸலண்ட்டான ஒரு மருந்துகள் பெருசாக இல்லை அப்படி தான் நான் சொல்லுவேன். என் அனுபவத்தில் இருக்கலாம் மேபி, ஆனால் எனக்கு தெரிய பெருசாக இல்லை. ஆனால் இதுக்கு பார்த்திங்கன்னா ஹோமியோபதியில் பார்த்திங்கன்னா மருந்து இருக்குது. ரொம்ப பிரமாதமான மருந்து இருக்குது. 2 மருந்து இருக்குது, ரொம்ப டாப் கிளாஸ் மருந்து. இந்த 2 மருந்துகள் தவிர வேறு மருந்துகள் இருக்குது. ஹோமியோபதியில் நிறைய இருக்குது. ஆனாலும் என்னுடைய சொந்த அனுபவம், என் தந்தையார்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டதும், என்னுடைய குருநாதர் வைத்திய குருநாதர் அருணாச்சலம் ஐயா அவர்கள்ட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டதுலேருந்து பார்த்திங்கன்னா, இந்த காலாணிக்கு எப்படி பார்த்தாலும் என்னுடைய அனுபவத்தில் நான் இது வரைக்கும் ஒரு 40-50 கேஸ் காலாணி சம்மந்தமான வியாதியை குணப்படுத்தி இருக்கிறேன். குணப்படுத்தி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. சரிங்களா? அப்போ இந்த காலாணியை எப்படி குணப்படுத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு இந்த அறுக்கிறது வைக்கிறது இதெல்லாம் வேண்டாம். பிளேடு அதெல்லாம் ஒன்றும் தேவையே கிடையாது. நீங்கள் ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருடம் கொஞ்சம் காஃபி குடிக்கக்கூடாது, சென்ட் யூஸ் பண்ணக்கூடாது. காஃபி குடிக்கக்கூடாது, சென்ட் பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணக்கூடாது. இது 2ஐயும் நிப்பாட்டிட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோமியோபதி மருந்தில் ஆன்டிமோனியம் குரூடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குது. அந்த மருந்து 200x வீரியம். அந்த வீரியத்தில்
அந்த மருந்தை வாங்கி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவு நைட்டில் வந்து ஒரு டம்ளர் தண்ணியில் வந்து ஒரு 10 சொட்டு விட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மருந்தை வந்து குடிக்கலாம். அப்படி எப்படி குடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 20 நாள் தொடர்ந்து குடிக்கணும். அப்படி 20 நாள் தொடர்ந்து குடித்து முடித்ததுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தூஜா அப்படின்னு இன்னொரு மருந்து இருக்குது ஹோமியோபதியில். அந்த மருந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 200 எக்ஸுங்கிற அந்த வீரியத்தில் வாங்கி ஒரு இரவு ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு 10 சொட்டு விட்டு என்ன செய்யணும், குடிக்கணும். இப்படி 15 நாட்கள், நல்லா வச்சுக்கோங்க, 15 நாட்கள் ஒரு ஆன்டிமோனியம் குளோரைடு, அப்புறம் 15 நாள் வந்து தூஜா. இப்படி தொடர்ந்து கண்டினியூஸாக ஒரு 2 மாதம் சாப்பிடணும். இப்படி 2 மாதம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆன்டிமோனியம் குரூடுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் வந்து ஏறக்குறைய ஒரு 4 நாட்கள் அல்லது 5 நாட்களுக்கு ஒரே ஒரு முறை மட்டும் சாப்பிட்டா போதும் இரவில். அதே மாதிரி தூஜாவும் ஆன்டிமோனியம் குரூடு சாப்பிட்டு ஒரு 4 நாள் கழித்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூஜா வந்து ஒரு சிங்கிள் டோஸ். அப்போ ஒரு 4 நாளைக்கு ஒரு தடவை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தாப்பில் ஒரு 2 மாதம் சாப்பிடணும். இப்போ ஏறக்குறைய 4 மாதம் தாண்டிட்டு இந்த 4 மாதத்துக்கு அப்புறமா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு ஒரு முறை ஆன்டிமோனியம் குரூடு வந்து ஒரு டோஸ் சாப்பிடணும். அப்புறம் அடுத்த வாரம் தூஜா. இப்படியே அது ஒரு 3 மாதம். அப்போ 4 3 7 மாதம். இந்த 7 மாதத்துக்குள்ளே உங்களோட காளானி 100க்கு 90% கட்டாயம் குணமாக இருக்கும். இது நம்ம நம்பிக்கையாக சொல்லலாம். சரியா? அடுத்தாப்பில் இன்னொரு 3 மாதம் இருக்குல்ல, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 15 நாட்களுக்கு ஒரு முறை, 15 நாளுக்கு ஒரு தடவை ஆன்டிமோனியம் குரூடுங்கிறது இரவு. அது மாதிரி வந்து அது வந்து இன்னும் அடுத்த 15 நாளில் தூஜா. இப்படி 15 நாளுக்கு ஒரு முறை அப்படியே வந்து அடுத்த ஒரு 3 மாதம் 10 மாதம் சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடம்புல காளானி அப்படிங்கிற பிரச்சனையே என்ன செய்யாது, இருக்காது, வராது. கவலைப்பட வேண்டிய அவசியமே வந்து கிடையாது. இது நம்பிக்கையானது. இது போக நீங்கள் வந்து ஹோமியோபதி மருத்துவ சம்பந்தமான டாக்டர்கள் எத்தனையோ ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க. நீங்கள் அவங்கள போய் பாருங்கள், கன்சல்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு ஏதாவது உங்களுக்கு அது தொடர்ச்சியான வேறு ஏதாவது வியாதிகள் இருந்ததுன்னா கூட அதை வந்து என்ன செய்யும், இது வந்து கட்டுப்படுத்தும், இதை வந்து என்ன செய்யும், குணப்படுத்தும். அதனால் தயவுசெய்து வந்து இந்த ஹோமியோபதி மருந்தை வந்து தைரியமாக பயன்படுத்தி பாருங்கள். கவலைப்படாதீங்க. நிச்சயமாக காளானி அப்படிங்கிறது தீர்க்கப்பட வேண்டிய நோய்தானே தவிர அது ஒன்றும் தீர்க்க முடியாத, அதை நம்ம காலம் ஃபுல்லாக அனுபவிக்கணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் கத்தி வச்சு வெட்ட வேண்டாம், நெருப்பு வச்சு கொளுத்த வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம். அந்த கால் ஆணி என்பது 100க்கு 100% குணப்படுத்தக்கூடியது அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்குறேன். ஒரு 40-50 கேஸ் வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன், சொல்லி மருந்து சாப்பிட்டு சரியாக இருக்குது. கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல ஹோமியோபதி மருத்துவரை சந்தித்து மேலும் ஆலோசனை பெற்று சாப்பிட்டு வாங்க. உங்களுக்கு காளானி நிச்சயமாக குணமடையும். குறிஞ்சி மிஸ்டிக் செல்வம் ஐயாவுடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய வணக்கம், நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பார்த்துக்கிட்டு வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் உடனடியாக வந்து சேரும். நன்றி, வணக்கம்.